الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا صدق الله العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم ركعة الفجر خير من الدنيا وما فيها رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமின் நபியீன் ஷஃபீஉல் முذنبீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமுல் ஹரமைன் மௌலானா வ மௌலா தகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முழு மனித சமுதாயத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள்ல மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் மனிதன் வாழக்கூடிய இந்த சுருக்கமான வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரிதாவை சம்பாதிச்ச மனிதனாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விரும்பி கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய பொருத்தத்தை ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில் அடைவதற்காக வேண்டி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல பல வழிகளை, பல இபாதத்துக்களை, பல அமால்கள் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்படி வழிகாட்டப்பட்ட இபாதத்துக்கள்ல அமால்கள்ல மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்தை தழுவினாரண்டா, அவர் கலிமாவை சொல்லி முதலாக இஸ்லாத்துக்குள்ள வந்தாரண்டா, முதலாவதாக அவருக்கு படிச்சு கொடுக்கப்படக்கூடிய முதலாவது சட்டம் தான் நோம்புடைய சட்டமோ, ஜகாத்துடைய சட்டமோ, ஹஜ்ஜுடைய சட்டமோ, எந்த சட்டத்தையும் படிச்சு கொடுக்கிறது இல்ல. முதலாவதாக படிச்சு கொடுக்கிறது எப்படி வாழ்க்கையில ஒரு முஸ்லிம் தொழ வேண்டும் என்பதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏனென்றா இஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக வலியுறுத்தது. ஒரு மனிதன் வாழ்க்கையில கலிமாவை சொன்னான் என்றா கலிமாவுக்கு அடுத்தபடியாக அவன் வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் தொழுகை.
இந்த தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைண்டா அவனுக்கு இஸ்லாத்துல நான் ஈக்கிறேன், ஒரு முஸ்லிமாக வாழ்றேன் என்று சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பதாக எங்களுக்கு உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறார். அல்லாஹ் தஆலா அதுதான் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக பேசுறான். வமா خلقتுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னைய வணங்குறதுக்காக வேண்டிய அன்றி நான் படைக்கலன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய முழுமையான நோக்கம் மனிதர்களை வைத்து, அல்லாஹ்வுடைய முழுமையான எண்ணம் மனிதர்களை வைத்து, மனிதர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய மக்களாக தான் துனியால வாழணும். அப்ப இதுதான் முதலாவது நோக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய எல்லா விடயங்களும் இபாதத்துக்கு பின்னாலதான் நீக்கணும் என்பதை இந்த ஆயத் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துது. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா தொழுகைய பற்றி பேசக்கூடிய நேரத்தில் சொல்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், நிச்சயமாக தொழுகை உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய பாவங்கள் மோசமான காரியங்களை விட்டும் அந்த தொழுகை நாளுக்கு நாள் உங்களை தடுக்கும் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எவ்வளவு பேருடைய உள்ளத்துல பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. என் வாழ்க்கையில பெரிய பெரிய பாவத்துக்கு நான் சொந்தக்காரன், பெரிய பெரிய பாவங்கள் என் வாழ்க்கையில ஈக்குது, இதை விட்டு நான் எப்படி வெளியில வாரது, எனக்கு வெளியே வந்து கொள்ள இயலாம ஈக்குது என்பதாக அதிகமானவங்களுடைய உள்ளத்துல பலவிதமான கேள்விக்குறிகள் ஈக்குது. குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லுது, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை ஈக்குதோ, எந்த மனிதன் தொழுகையில பேணுதலாக ஈப்பானோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டு அவனை வெளியே கொண்டு வரும். இது குர்ஆன்ல சத்திய வார்த்தையாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா வார்த்தை இன்னென்ற வார்த்தையை பாவிக்கிறார். உலமாக்கள் கிட்ட கேளுங்க, இன்ன என்றா நிச்சயமாக என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நாளுக்கு நாள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை ஈக்குதோ, அந்த தொழுகை இவன் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு இவனை வெளியில கொண்டு வரும். இவன் தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு யோசனை கொண்டு வரும், அடி நான் வாழ்க்கையில இவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறேனே. ஒரு நாங்க செல்வோம், எங்கட பாசையில செல்லணும் என்றா ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங், ஒரு குற்ற உணர்வு அவனுடைய உள்ளத்துல. நான் பாவத்தையும் செய்யறேன், இந்த பக்கத்துல தொழுதும் கொள்றேனே. இந்த தொழுகை அந்த பாவத்திலிருந்து அப்படியே வெளியில கொண்டு வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்துல முனாஃபிகீன்கள் இதை விளங்கி வச்சிருந்தாங்க. முனாஃபிகீன்கள் தொழுகையுடைய பொறுமதிய வாழ்க்கையில விளங்கி வச்சாங்க. அவங்க வெளிரங்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க தான், அவங்களோட மோசமாக நடந்தவங்க தான், அவங்களுக்கு பலவிதமான இன்னல்களை துன்பங்களை வாழ்க்கையில கொடுத்தவங்க தான் முனாஃபிகீன்கள். குர்ஆன்ல இந்த முனாஃபிக்க பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் நரகத்துல எங்க இருப்பாங்க தெரியுமா? நரகத்திலே அவங்க மேலால ஈக்கிறதுக்கும் தகுதியானவங்க இல்ல. இந்த முனாஃபிகீன்கள் ஈக்க வேண்டிய இடம் நரகத்துடைய அடித்தட்டில தான் இவங்க ஈப்பாங்க. இந்த முனாஃபிகீன்களை பத்தி உலமாக்கள் சொல்லக்கூடிய நேரம் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு முனாஃபிக்கா வாழ்ந்தவன், இத போல பயங்கரமான முனாஃபிக்கா வாழ்ந்தவன் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல தொழுகையில முன் சஃப்ல தான் தொழுவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எங்களை கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். அந்த காலத்துல வாழ்ந்த நபிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிய அந்த முனாஃபிக்க விட ஏண்ட வாழ்க்கை கேவலமா என்பதாக நான் கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா முனாஃபிகீன்களுடைய தொழுகை முன்சப்ல என்றா எங்கட முஸ்லிம்களுடைய தொழுகை வாழ்க்கையில எவ்வளவு பேர் தொழுகை இல்லாம இருக்கிறான். 5 நேரம் சுஜூது செய்யறதுக்கு இன்னும் தயாரில்லாத எவ்வளவு பேர். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 8 வகையான சொர்க்கத்தை பத்தி அல்லாஹு தஆலா நன்மாராயம் சொல்றான். சொர்க்கவாதிகள் 8 வகையான சொர்க்கம். இந்த 8 வகையான சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கம் தான் ஜன்னத்துல் அதன் என்ற சொர்க்கம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த ஜன்னத்துல் அதன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்தை படைத்த உடனே இந்த சொர்க்கம்
ஓதின 10-12 குர்ஆன் ஆயத்தை உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. சூரத்துல் முஃமினூனுடைய முதலாவது ஆயத்திலே ஓதிக்கொண்டு வந்துச்சு. அதுல முதல் வார்த்தை கத் அஃப்லஹல் முஃமினூன், திட்டவட்டமாக முஃமின்கள் எல்லாம் வெற்றி பெற்றுவாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. குர்ஆன் சொல்லுது. இத ஓதுற யாரு? ஜன்னத்துல் அத்ன் என்ற சொர்க்கம் ஓதுது என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இரண்டாவது சொல்லுது அந்த சொர்க்கம், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யாரு தெரியுமா முஃமின்கள் என்றா யாரு தெரியுமா? முதலாவது அடையாளம் அவங்களோட தொழுகையில பயபக்தியா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சொர்க்கம் குர்ஆன் ஆயத்தை கொண்டு தொழுகையாளிகளுக்கு நன்மாராயம். ஒரு சொர்க்கம் நன்மாராயம் சொல்லுது. தொழுகையாளிகள் உங்களுக்கு நன்மாராயம் தான், வெற்றியாளர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். அதுதான் இஸ்லாத்துல தொழுகைக்கு எந்த சலுகையும் இல்லை. எந்த மனிதனும் தொழுகையை கொஞ்சம் லூசுடையிலும், கொஞ்சம் முன்னு காக்கையிலும், பின்னு காக்கையிலும், இப்படி எந்த சலுகையும் இஸ்லாத்துல கொடுக்கப்பட்டில்ல. தொழுகையை நாம தொழாம ஈக்கேலுமா, இப்படி எந்த விதமான சலுகையும் இஸ்லாத்துல இல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு சுபஹுடைய தொழுகையில வச்சு குத்தப்படுறாங்க. பல இடங்கள்ல குத்தப்படுறாங்க கூறி ஆயுதத்தால. எல்லா இடங்களாலும் ரத்தம் வெளியே வந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் இந்த சம்பவத்தை உள்ளத்துல எடுத்து யோசிப்போம். சும்மா வெளிரங்கமா காதால கேட்கிறதல்ல, உள்ளத்துல எடுத்து யோசிப்போம். எல்லா இடங்கள்லயும் குத்தப்பட்டிருக்குது, எல்லா இடத்தாலையும் ரத்தம் வந்து கொண்டிருக்குது. அந்த ரத்தம் அதிகமா போனதால மயக்கத்தோடு அப்படியே கீழே சரிஞ்சு விழுகிறார். இந்த நேரத்துல சுத்தி சஹாபாக்கள் எல்லாம் ஈக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மயக்கம் தெளியணும் என்பதற்காக வேண்டி சுத்தி ஈக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க, ஒரு சீரியஸான ஒரு பேஷண்ட் இருக்கிறார், நோயாளி. இவருக்கு சரியான கஷ்டம், ஏலா. இவர் மயக்கத்தில் இருக்கிறார், ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார், ஒரு வைத்தியத்துல. இந்த நேரத்துல முழு குடும்பமும் சுத்தி இருக்குது. இவர் கண் முழிக்கிறதுக்காக வேண்டி நண்பர்கள், தோழர்கள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அக்க பக்கத்து மக்கள், மஹல்லாவாசிகள் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. இவர் கண் விழிக்கிறதுக்காக வேண்டி. கண் விழிச்ச உடனே நாங்க எல்லாம் என்ன கேள்வி அவர்கிட்ட கேட்போம், எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா, இப்ப எப்படி இருக்குது நிலைமை, உடம்பெல்லாம் நல்லமா? அவர் என்ன சொல்லுவார் எலுமின் உடனே? இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது, கொஞ்சம் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அவருடைய சுக துக்கங்கள் தான் இந்த இடத்துல விசாரிக்கப்படும். ஆனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பல இடங்கள்ல குத்தப்பட்டு ரத்தம் வெளியே வருது, மயக்கத்துல ஈக்கிறாங்க. எலும்பின உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எடுத்த உடனே சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க இன்னும் சுபஹுடைய தொழுகையை தொழல உமர் என்றா. சுப்ஹானல்லாஹ். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்படியான நிலைமையில ஈகிறேன், நீ சுபஹ பத்தியா கேட்கிறான்னு சொல்லியா சொன்னா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இன்னும் சுபஹுடைய தொழுகையை தொழலையா. எலும்புறாங்க, தயமும் செய்யறாங்க, தக்பீரை கெட்டுறாங்க, மயங்கி விழுறாங்க. திருப்பி எலும்புறாங்க, மயக்கம் தெரியுது. சொல்லப்படுவது, இன்னும் சுபஹ் நீங்க தொழல உமர். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான சக்கராத்துடைய நிலைமையாக இருந்தாலும் தொழுகையை உட்றதுக்கு இஸ்லாத்துல அனுமதி தரப்பட்டில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது? நின்று கொண்டு தொலைலவா, உட்கார்ந்து தொழுவோம். உட்கார்ந்தவங்களுக்கு தொலைலவா, கைய கால நீட்டி தான் தொலைலுமா, கைய கால நீட்டி தொழுவோம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படிதான் தொலை வசதியா, அப்படி தொழுவோம். அப்படி இல்ல, எங்களுக்கு தூங்கி கொண்டு படுத்த வாக்குல தான் தொலையலுமா, அப்படி சரி தொழுவோம். படுத்து கொண்டும் கை கால் அசைக்கலவா, கண்ணுடைய இமைகளால சைக்கினையால தொழுவுங்க. வாகனத்துல ஈந்தாலும் தொழணும், விமானத்துல பறந்தாலும் தொழணும், சமாதான சூழ்நிலையில ஈந்தாலும் தொழணும். ஒரு மனிதன் யுத்த போராளியாக இருந்தாலும் தொழணும் வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தொழுக என்று சொல்லக்கூடிய நேரமே அவ்வளவு முக்கியமாக இஸ்லாம் தொழுகையை பத்தி பேசுதேண்டா, அந்த தொழுகையில மிக முக்கியமான ஒரு தொழுகையில நாங்களும் நீங்களும் பொடுபோக்கு. சில நேரத்தில் எங்களுக்கு துஹருடைய தொழுகை லேசாயிக்கும், அசருடைய தொழுகை லேசாயிக்கும், மக்ரிபுடைய தொழுகை லேசாயிக்கும், இஷாவுடைய தொழுகையும் எப்படியோ கஷ்டத்தோட தொழுதுடுவோம். ஆனா வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான ஒரு தொழுகை, எலும்புறத்துக்கு சரியான சிரமம் தான் சுபஹுடைய தொழுகை. இந்த தொழுகையில் எல்லாரும் பொடுபோக்காக இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின், எந்த மனிதன் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தா தொழுறானோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை நான் கொடுப்பேன் அவனுக்கு. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க, இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான வார்த்தை.
இஷாவுடைய தொழுகைய 4 ரக்காத்த ஜமாத்தோட எந்த மனிதன் தொழுவானோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை நான் கொடுத்துடுவேன். அதே ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ச்சியா சொன்னாங்க, மன் ஸல்ல ஸபஹ ஃபீ ஜமாஅத்தின், எந்த மனிதன் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுவானோ முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அவனுக்கு நான் கொடுத்துடுவேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துடைய பரக்கத்தை எங்க இருக்குது? எங்கட வியாபாரத்தை நம்பி அல்ல, எங்கட உம்மத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் வச்சிக்கிறது சுபஹுடைய தொழுகையில. இந்த சமூகத்துடைய விடியல் அல்லாஹ் வச்சிக்கிறது சுபஹுடைய தொழுகையில. யார நம்பியும் சமூகத்துடைய விடியல் அல்ல. இந்த உம்மத்துடைய முன்னேற்றம் பரக்கத் யார நம்பியும் அல்ல, யாருடைய கையிலும் கொடுக்கப்பட்டில்ல. அல்லாஹ் வச்சிக்கிறது பரக்கத் சுபஹ்ல, விடியல் சுபஹ்ல. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஜ்தபிஊனல் மலாயிகத்து பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். சொன்னாங்க, பகலுடைய மலக்குமார்கள் இரவுடைய மலக்குமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சங்கமிக்கிற ஒரு டைம் தான் சுபஹுடைய நேரம். அதனுடைய கருத்து என்ன? சுபஹுடைய தொழுகையில யாரெல்லாம் ஈப்பாங்களோ மலாயிக்காமார்களுடைய சுஹபத்துல இவங்க ஈப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த மலக்குமார்கள் சாட்சியாக, மலக்குமார்களுடைய சாட்சிக்கும் சுபஹுடைய தொழுகையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய முன் சுன்னத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பை வைக்கல. சுபஹுடைய முன் சுன்னத்துடைய விஷயத்தில் என்ன செய்யனா, யார் முன் சுன்னத்து 2 ரக்காத் சுபஹுடைய தொழுகையை தொழுது வருவாங்க, சுபஹ்க்கு முன்னுக்கு 2 ரக்காத் தொழுகை சுன்னத். இதை யாரு தொழுவாங்களோ முழு உலக கிடைச்சாலும் அவருக்கு பொறுமதி இல்லை. அந்த 2 ரக்காத் அவ்வளவு பொறுமதி. அதே வார்த்தையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரக்அத்தல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தும் இந்த உலகம் அதை தாண்டி என்னென்ன கிடைக்குமோ அதை விட பொறுமதி தான் அந்த 2 ரக்காத். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த சுபஹுடைய நேரம் எலுமினவங்ககிட்ட கொஞ்சம் கேளுங்க, தொழக்கூடிய மக்கள் கிட்ட கொஞ்சம் கேளுங்க. சிந்தனை ரொம்ப தெளிவாகிக்குமா, அவங்க நல்லா சரியா யோசிப்பாங்க. நேரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வச்சிக்கிறான். இந்த நேரத்துல மன அமைதி ஒன்று கிடைக்கும், உள்ளத்துல பெரிய ஒரு உற்சாகம் ஒன்றிக்கும். சுபஹ் தொழுந்தா பெரிய ஒரு உற்சாகம், சோம்பரத்தனமிக்காத வாழ்க்கையில ஒரு நஷீத்தாக காணப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதுக்கு தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஃபஜ்ருடைய தொழுகை என்றது மீசான் என்று சொல்லுவாங்க. மீசான் என்று சொல்லுவாங்க. மீசான் என்று சொன்னா எல்லா விதமான கைறுகளுக்கும் நலவுகளுக்கும் ஃபஜ்ருடைய தொழுகை அந்த நாளுக்கு பொறுப்பா மாறிடும். அதுக்கு தான் மீசான் என்று சொல்றது. இப்ப வாரத்துக்கு ஒரு மீசானிக்கு, வாரத்துடைய மீசான் ஜும்ஆவுடைய தொழுகை, வருடத்துடைய மீசான் ரமலானுடைய நோன்பு, முழு மனிதனுடைய ஆயுளுடைய மீசான் ஹஜ்ஜுடைய வணக்கம். அத போல ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மீசான் தான் அவன் வாழ்க்கையில தொழக்கூடிய சுபஹுடைய தொழுகை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில அதிகமான ஷஹீதுகளை கண்டிக்கிறேன், அவங்க சுபஹுடைய தொழுகை தான் வஃபாத் ஆகிறான். அதிகமான ஷஹீதுகள் வஃபாத் ஆகினது சுபஹுடைய தொழுகையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் அது லேசான ஒரு நேரம் அல்ல. எங்களுக்கு எலும்பு ஏன் சிரமம் என்றா, ஷைத்தான் அலாதியாக விளையாடக்கூடிய ஒரு நேரம் அது. ஷைத்தான் ஈகிறானே அலாதியாக மற்ற நேரத்தை விட அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் உனக்கு இரவு நீண்டு கொண்டே போகட்டும், இன்னும் உனக்கு இரவு நீண்டு கொண்டே போகட்டும். ஐதான் எலுமினா சொல்லுவார், இன்னும் டைமிங் தானே, இன்னும் மிதிக்கு தானே. சில டைம்ல இகாமத் சொல்லக்கூடிய நேரத்துல கூட நாங்க எழும்புவோம், நேரத்தோட எழும்பிடுவோம். ஆனா பாங்க இத்தனை மணிக்கு, இகாமத் இந்த டைமுக்கு தான், நாங்க இந்த டைமுக்கு எழுமினா பேசிடலும், இந்த டைமுக்கு எழுமினா தொழுந்திடலும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யபீது அலா ஹைஷூமிஹி என்றா. ஹைஷூம் என்று சொன்னா அரபுல சொல்றது மூக்கு தண்டுக்கு. இந்த மூக்கு தண்டுக்கு சொல்றது ஹைஷூம். ஷைத்தான் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய மூக்கு தண்டுல சிறுநீர் கழிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் சிறுநீர் கழிச்சா இவனுக்கு எலும்பி கொள்ள கஷ்டமா சிரமமா தான் நீக்கும். அவன் முடிச்சுக்களை போட்டுடுவான், இவனுக்கு எலும்புறது கஷ்டமாயிக்கும், சிரமமாயிக்கும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கிற கூலியும் கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீக்கும். ஒருத்தருக்கு சுபஹ் கிளம்புறதுக்கு சிரமம்,
சரியான கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளவு சிரமப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு அலா கதிரி மஷக்கத்திக்கும் என்றா, உங்களோட சிரமத்துக்கு ஏத்த மாதிரி தான் அஜ்ருக்கும் அலா கதிரி மஷக்கத்திக்கும், உங்களோட கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் கூலி கிடைக்கும். எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டத்தோட சுவம்பர பார்க்காம, மேல் வருத்தம் பார்க்காம, தூக்க கலக்கம் பார்க்காம ஒரு மனிதன் எழும்புறாரா, இவருடைய சிரமத்துக்கு ஏத்த மாதிரியே கூலியும் ரொம்ப கூட ஆயிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பஷ்ஷிருல் மஷ்ஷாஈன ஃபித் துலும், இருட்டில மஸ்ஜிதின் பக்கம், இலல் மசாஜித், மஸ்ஜிதின் பக்கம் இரவு தொழுகைக்காக வேண்டி நடந்து வரக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்றார். இந்த வார்த்தையை பாருங்க, பஷ்ஷிருல் மஷ்ஷாஈன ஃபித் துலுமி இலல் மசாஜித், இரவுடைய நேரம், இருள் சூழ்ந்த நேரத்துல மஸ்ஜிதுக்கு நடந்து வாராங்களே, வாகனத்துல வாரவங்களுக்கும் கூலி இருக்குது, கூலி இல்லாம இல்ல, ஆனா நடந்து வாரவங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படியான நன்மாராயம் தெரியுமா, பின்னூரி தாமி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் மறுமையுடைய தினத்துல மொத்த பிரகாசமும் அவர்களுக்கு தான் போகும். சுப்ஹானல்லாஹ். ஏன் இருட்டு பார்க்காம, இருள் பார்க்காம மஸ்ஜிதை நோக்கி வாராங்களே, இதுக்காக வேண்டி மறுமையில எல்லா பிரகாசத்தையும் அவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, காலையுடைய நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரக்கத். ஒரு மனிதன் வாழ்க்கையில ஃபஜ்ர தொழுந்துட்டு, சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு அவன் தொழிலுக்கு போறான், இல்லாட்டி வீட்டுக்கு போறான்டா எப்படி பரக்கத்தாய்க்கும் என்று பாருங்க. மலக்குமார்களுடைய சுஹபத்துல ஈந்துட்டு அவன் போறான், மலாயிக்காமார்களோட ஈந்துட்டு தொழிலுக்கு போறான். அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு கடையொண்டு, ஒரு ஷொப்பொண்டு ஈந்தாலும் காலையில வியாபாரம் இல்லாட்டியும் அந்த கடையை சும்மா திறந்து வைக்க சொல்லி சொல்றான். வியாபாரம் இல்ல, அந்த நேரத்துல பிசினஸ் நடக்குது இல்ல, ஆனா சும்மா திறந்து வைங்க, ஏனென்றா அந்த டைம் பறக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா எங்கட உம்மத்துடைய நிலைமை ஃபஜ்ருடைய நேரத்துல, எங்கட குடும்பங்களுடைய நிலைமை சுபஹுடைய நேரத்தில் எப்படி? அதுதான் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படி என்றா, ஃபஜ்ர் தொழாத ஊரும் முசீபத், ஃபஜ்ர் தொழாத ஆளும் முசீபத் என்றுவாங்க. இவனோல் 2 பேரும் வீட்டுக்குள் எடுக்கப்படாது, இவனோல் பயங்கரமான முசீபத் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சில மக்கள் ஹலாலாக தொழில் செய்யறாங்க வாழ்க்கையில். இந்த விஷயங்களை சிந்திச்சு பாரு, ஹலாலாக எவ்வளோ தொழில் செய்யறாங்க, அவங்களோட பிசினஸ்ல வியாபாரத்துல எந்த ஹராமும் இல்லை, ஒன்றுமே கலந்ததில்லை, 100க்கு 100% பியோ ஹலால், சுத்த ஹலாலாக வியாபாரம் செய்யறாங்க, எந்த ஒரு ஹராமும் கலக்காம, எந்த வட்டியும் கலக்காம நல்ல முறையில வியாபாரம் செய்யறாங்க. ஆனா வியாபாரத்துல பரக்கத் இல்லை. கேட்டா சொல்றாங்க, அதுல ஒரு கலப்பும் இல்ல, ஒரு ஹராமும் இல்ல, ஆனாலும் பரக்கத் இல்லாம இருக்குது, அது கிடைக்கிற சல்லி இல்லாம இருக்குது. ஏனென்றா தொழுகையில, அதுலயும் குறிப்பாக சுபஹ்ல கொஞ்சம் பலகீனமாகிறீங்க. சுபஹுடைய தொழுகை இந்த காலத்துல செல்றாங்க, நாங்க தொழுறாங்க தான், ஆனா முறைகள் பேணி தொழப்படுவதில்லை. இந்த உம்மத்துக்கு ஏன் உதவி கிடைக்குது இல்லைண்டா, அதிகமா அமல் செய்யறாங்க, ஆனா எப்படி அமல் செய்யணும் என்று தெரியாம செய்யறாங்க. ஒரு மனிதனுக்கு கொண்டுடைய பொறுமதி தெரிஞ்சாதான் அதை கொண்டு புரோசனம் எடுக்கலும் அல்லாஹ்விடத்தில். சுபஹுடைய பொறுமதி வாழ்க்கையில தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சுபஹுடைய தொழுகை எந்த மனிதன் வாழ்க்கையில் இல்லையோ, வெறுமனே பரக்கத் மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. எலும்ப போக்கள ஒரு சோம்பலோட, ஒரு பிரச்சனையோட, சரியான கஷ்டத்தோட, ஒரு யோசனையோட, சிரமத்தோட, என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், சரியான கஷ்டத்தோட தான் எழும்புவான். முழு வாழ்க்கை இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட, ஆனாலும் என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை முடியுது இல்லை, என் வாழ்க்கையில கடன் முடியுது இல்லை, ஒரே யோசனையா தான் இருக்குது. 40 வருஷம் வாழ்றேன், இன்னமும் என் யோசனை போவல 40 வருஷத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஒரே ஒரு விடயத்தை வாழ்க்கையில செய்யுங்க, சுபஹுடைய தொழுகையில பேணுதல் காட்டுங்க. சுபஹுடைய தொழுகையில பேணுதலா இருந்து பாருங்க. எத்தனையோ முஸ்லிம்களுக்கும் சுபஹுக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனையோ முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கும் சுபஹுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்களுக்கு அந்த டைமை கண்டாவே சரியான பேரெரிச்சல், அந்த டைம்ல எழும்புறதுன்னா சரியான கஷ்டம். சொல்லுவாங்க, இந்த கொழும்பு பாசையில கொள்ள கொண்டு போற மாதிரி,
சரியான கஷ்டம் எழும்புறதுக்கு. ஒரு போய நாள் எடுத்தா, ஒரு லீவ் நாள் எடுத்தா, முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் மூடியே தொழுகைக்கெல்லாம் லீவ். விடிய விடிய முழிச்சிக்கிறோம், என்னத்துக்கு ஒன்றுக்குமே இல்லாம. நம்ம நாட்டுடைய நிலைமை எங்கட கையில இருக்கிறத போல, முழு உலகத்துடைய நிலைமையை நாங்க மாத்த போற போல, இப்படி நாங்க சிந்திச்சு எங்கட தூக்கங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சு முழிக்கிறோம். அடுத்த நாள் சுபகம் இல்லாம தூங்குறாங்க. ஏன் முழிச்சிருந்தாரு? வேடிக்கை நல்ல ஆட்சி கிடைக்கணும்னு சொல்லி முழிச்சிருந்தார் துவால. ஆனா அடுத்த நாள் சுபகம் இல்லை. எப்படி கிடைக்கும் ஆட்சி? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக ஒரு நேரத்துக்கு துவா செஞ்சுக்கிறாங்க என்றா, நேரடியாக ஒரு நேரத்துக்கு துவா செஞ்சுக்கிறாங்க என்றா சுபஹுடைய நேரத்துக்கு தான் துவா செஞ்சுக்கிறான். நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம் இங்கே, சுபஹுடைய நேரம், சுபஹ்க்கு பின்னால இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள நேரம், இந்த நேரத்துல ஏந்த உம்மத்துக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று சொல்லி சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இந்த இடத்துல சுபஹுடைய பொறுமதியை பேசுறோம், சுபஹ் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பேசுறோம். சில மக்கள் விடக்கூடிய தவறு, வாழ்க்கையில சுபஹ் தொழுறாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு வாராங்க, எவ்வளவு வேகமாக வாராங்களோ அதை விட வேகமாக வீட்டை நோக்கி போறாங்க. ஏன்? அந்த நாங்க டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த தொழுகைய அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இடையில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தோமே, இடையில எழுப்பினாங்க சுபஹ்க்கு வந்தோமே, அந்த தொழுகைய சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால மாறது அப்படியே தூக்க கலக்கத்தோட தான். புது செஞ்சாருதான், ஆனாலும் அவருக்கு இன்னும் தூக்கம் போகல. அதுதான் இந்த காலத்துடைய உளவியலாளர்கள் சொல்றாங்க, சைக்காலஜி சொல்றாங்க, ஒரு மனிதன் சுபஹ்க்கு எழுமினத்துக்கு போறோம், அவனுக்கு திரும்பி தூங்கணும் போல ஈக்குதுண்டா, இவன் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை ஈக்குதுன்னு அர்த்தம் என்றா. இவனுக்கு ஒரு நோய் உண்டு ஈகி வாழ்க்கையில். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் கலைஞ்சா திருப்பி தூக்கம் போறல்ல, தூக்கம் போகக்கூடாது. திருப்பி தூங்குறதா ஐந்தா அதுக்கு கையில் உள்ளவுடைய நேரம் தரப்பட்டு, சில நேரங்கள் தரப்பட்டு, தொழில் செய்யக்கூடிய நேரம் தூங்கக்கூடாது. தூக்கம் என்ற ஒரு தனி பாப், ஒரு தனி பாடம், அதுக்கு ஒரு தனியாக குத்துபா ஓதேது. அப்ப சுபஹுடைய நேரம் எவ்வளவு பரக்கத்தோ அதே போல பரக்கத் பொருந்திய ஒரு நேரம் தான் சுபஹ்க்கு பின்னால இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள நேரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹ் தொழக்கூடிய மக்களே சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரத்தை கண்ணியப்படுத்துங்க. தூக்கத்துல வாழ்க்கையில கழிக்கவான உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில சுபஹ் தொழுதுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தூங்கிட்டாரா, இவருடைய வாழ்க்கையில இவருடைய வீட்டுக்குள்ளால ஒரு தங்க மலையொண்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இவர் செலவு செஞ்சாலும் அதுல இவர் பரக்கத்தை பார்க்க மாட்டாருண்டா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அப்ப பரக்கத் எடுக்கிற நேரம் தான் சுபஹ் நேரம், சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஏ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் தஆலா அதிகமாக ஞாபகம் செய்யுங்க. இது மிக முக்கியமான ஒரு ஆயத். அல்லாஹ் தஆலா அதிகமாக ஞாபகம் செய்யுங்க. தொடர்ச்சியா அல்லாஹ் சொல்றான், வஸப்பிஹூஹு புக்ரத வ அஸீலா. புக்ரா என்று சொல்லி சொன்னா சுபஹ்க்கு பின்னால உள்ள அந்த அதிகாலை வைகரையுடைய நேரம், சூரியன் உதிக்க முன்னுக்கு. இதுக்குதான் சொல்றேன், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அததான் சொல்றான், வஸப்பிஹூஹு புக்ரத வ அஸீலா. புக்ராவுடைய நேரம், அதாவது சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரத்துல அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. சூரியன் உதிக்க மறைறதுக்கு முன்னால உள்ள நேரத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. அதாவது சூரியன் உதிக்க முன்னுக்கு, சூரியன் மறைய முன்னுக்கு, அசருக்கு பின்னால, சுபஹ்க்கு பின்னால, இந்த நேரங்கள்ல அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த ரெண்டு நேரத்திலே யார் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வாங்களோ இவங்களுக்கு எப்படியாப்பட்ட வாக்கியம் தெரியுமா? ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹு தாலா சொல்றான், அந்த மனுஷன் மேல, எந்த மனுஷன் சுபஹ்க்கு பின்னால் உள்ள நேரத்துல, அசருக்கு பின்னால் உள்ள நேரத்துல யாரு அல்லாஹ்வை புகழுவாங்களோ, தஸ்பீஹ் செய்றாங்களோ, திக்ர் ஸலவாத்துல கழிப்பாங்களோ, அந்த மனிதனின் மீது யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, மலாயிகாமார்கள் அவன் மேல ஸலவாத் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஸலவாத் யார் மேல சொல்றது? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஏ ஈமான் கொண்டவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க. நீங்களும் அவங்களோட மேல ஸலவாத் சொல்ல வேண்டிய சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இரண்டாவதாக ஸலவாத் சொல்ற ஒரு கூட்டம் என்றா யாருடைய மேல மலாயிகாமார்களுடைய ஸலவாத் கிடைக்கும்? சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரத்தை ஹயாத்தாக்கினவங்க. அதை சொல்லிட்டு அல்லாஹ் ஒன்று சொல்றான், சுப்ஹானல்லாஹ். அவர்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு உதிப்பை தருவான் தெரியுமா? லியுக்ரிஜக்கும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இருட்டிலேந்து, எல்லா இருட்டிலேந்தும் அவங்கள நாங்க வெளியில கொண்டு வருவோம். சுப்ஹானல்லாஹ். யார? சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரத்தை கண்ணியப்படுத்தினவங்கள. பெரிய டைம் ஒன்று போமா கண்ணியமிக்கவர்கள். ஒரு 5:30 மணிக்கு சுபஹ் தொழுது முடிச்சிட்டோம் என்று சொல்லி சொன்னா, அங்கேருந்து ஒரு 6, 6:05, 6:10 சூரியன் உதிச்சிடும். ஒரு 40 நிமிஷம் தான் நீங்க. இந்த 40 நிமிஷம் வாழ்க்கையில சரியான பொறுமதி. இதை நாங்க பெருசா கேப் பண்றோம் இல்ல, செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில இதை செஞ்சு பாருங்க. நினையாத புறத்திலேருந்து அல்லாஹ் பரக்கத்தை தருவோம். நீங்க முயற்சி செய்றீங்க தொழில்ல நினையாத புறத்திலேருந்து பரக்கத்தை எங்கால வருவதுன்னு தெரியா. புதிய புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில வரும். சுபஹ்க்கு பின்னால் உள்ள நேரத்தை ஹயாத்தாக்குங்க. சூரியன் உதிக்கிற வரைக்கும் தூங்கிறவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழக்கம் ஒன்று இருந்துச்சு. சுபஹ் தொழுதாங்க என்றா அந்த இடத்துல இருந்து எழும்பவே மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்துதான் நீப்பான். எது வரைக்கும்? சூரியன் உதிக்கிற வரைக்கும் அப்படிதான் நீப்பான். அவங்களோட வளமை இது, எழும்புறல்ல, அதே இடத்துல உட்கார்ந்து நீப்பான். எங்க வாழ்க்கையில எவ்வளவு இருட்டு, பிரச்சனை என்ற இருட்டு, கஷ்டம் என்ற இருட்டு, கவலை என்ற இருட்டு, கடன் என்ற இருட்டு, சொல்ல முடியாத வாய் திறந்து சொல்ல இல்லாத துக்கம் என்ற இருட்டு, எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு இருட்டு வாழ்க்கையில இருக்குது. வெளியே வரணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுபஹ்க்கு பின்னால ஹயாத்தாக்குங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி உட்கார்ந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, சுபஹ் தொழுதுட்டு உட்கார்ந்தாங்கன்னா யாரோடையுமே வாழ்க்கையில பேச மாட்டான். பேசினதாக வரலாறு இல்லை. சுபஹ்க்கு பின்னால் எவ்வளவு தூரத்திலே இவங்களை பார்க்க வந்திருந்தாலும் இவங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை அவர்களோட பேச மாட்டான். நீங்க இருங்க, பிரச்சனையில் உட்கார்ந்து போங்க, நான் சுபஹ் சூரியன் உதிச்சதுக்கு பின்னாலதான் பேசுவேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம் இருக்குது யௌமுன் அவ்வலுன் நஹார்னு சொல்லுவாங்க, பகலுடைய ஆரம்பம். அந்த சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரத்துல தூங்கக்கூடிய தூக்கமீக்கே ஹர்குன் என்ற ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. அதுக்கு சொல்லுவாங்க நௌமுன் ஹர்க். ஹர்க் என்றா கிழிச்சு போடுறேன். கிழிச்சு போடுறேன்டா அத விளக்க மூலமாக்கள் எழுதுறாங்க, மனுஷண்ட வாழ்க்கையை கிழிச்சு போட்டு. சும்மா உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்ட், ஒரு சர்டிபிகேட் ஒன்று வைங்க. இந்த சர்டிபிகேட்ட பொறுமதியை இல்லாமக்கணுமே என்ன செய்யுது? எடுப்போம், துண்டு துண்டா கிழிச்சு வீசிடுவோமே. கிழிச்சு வீசினா இத பொறுமதி இல்லாம போயிடுது. அப்ப ஒரு மனுஷன் வாழ்க்கையிட பொறுமதி எடுக்கணும் என்றா இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. எப்படி? இந்த நேரத்துல நீங்க தூங்குங்க, ஆண்டாவோட வாழ்க்கையை கிழிச்சு சின்ன பின்னமாக்கிடுவான் அல்லாஹ். எவ்வளவு முயற்சி செஞ்சும் வேலை இல்லை, எவ்வளவு ஹலாலா தொழில் செஞ்சும் வேலை இல்லை. ஏன்னா இந்த நேரம் ஹயாத்தாக்க வேண்டிய நேரம். ஐதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, யாரு சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு இந்த ஹதீஸ வாழ்க்கையில பெரிய ஒரு பொக்கிஷமாக எடுத்து வாழ்க்கையில அமல் செய்யும். எந்த மனிதன் சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த இடத்துல சும்ம கஅத யذ்குருல்லாஹ், அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை ஞாபகம் திக்ர் செஞ்சு கொண்டு இருப்பாங்களோ, சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு அதே இடத்துல இருந்து அல்லாஹ்வை ஞாபகம் செஞ்சு கொண்டு திக்ர் செஞ்சு கொண்டு ஸலவாத் ஓதிக்கொண்டு அமல் செஞ்சு கொண்டு இருப்பாங்களோ, எது வரைக்கும்? ஹத்தா தத்லு அஷம்ஸ், சூரியன் உதிக்கிற வரைக்கும். சுபஹ தொழுதுட்டு அல்லாஹ்வோட ஞாபகத்தோட எந்த மனிதன் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அதே இடத்துல ஈப்பாரோ,
என்ன கூலி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனுஷன் வாழ்க்கையில பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய கூலி அல்லாஹ் எழுதிடுவான். சுப்ஹானல்லாஹ். நாங்க இப்ப ஹாஜி ஆகுறது எதை கொண்டு? எங்கட மஹல்லால இருந்து கொண்டு நாங்க ஹாஜி, மஹல்லால இருந்து கொண்டு உம்ரா. கஷ்டப்பட்டு போறோம் தான், போறாங்க தான். ஆனா அப்படி போறது அல்லாஹ் தஆலா எப்படி தாரான்? சுபஹுக்கு பின்னால அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை ஞாபகம் செஞ்சு சூரியன் உதிக்க போகல 2 ரக்காத்தோட சலாம் கொடுத்துடுறாரு. இதை செஞ்சோமா பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துடுவார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவிய வாழ்க்கையில நிறைய சஹாபாக்கள் எடுத்தாங்க. எங்கட மூத்த உலமாக்கள் சலப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் எடுத்தாங்க. எதை கொண்டு தெரியுமா? செய்யற அமலுடைய பொறுமதிய வாழ்க்கையில விளங்கினாங்க. சும்மா ஏனோ தானோ போயிட்டு தொழுகையும் செய்யல, மத்த அமளிபாதத்துகளே அவங்க ஏனோ தானோ என்று செய்யல. ஒவ்வொரு விஷயத்துடைய பொறுமதிய சரியான முறையை தெரிஞ்சு செஞ்சாங்க. அல்லாஹுடைய உதவியை நேரடியாக வாழ்க்கையில் எடுத்தாங்க. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக துனியால வாழ்றாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி